நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல. சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். தேவைப்படும் பொழுது நீ தேடப்படுவாய். அதுவரை அமைதியாயிரு. தனக்கு நிகழும் வரை எல்லாமே வேடிக்கைதான். தன் மனைவியை அடிக்கடி குறை கூறிக்கொண்டிருக்கும் கணவனுக்கு தெரியாது தன் முதுமையில் அவள்தான் தாயாவாள் என்று. எவரையும் தனக்கு ஏற்ப மாற்ற நினைக்க வேண்டாம். அவர்கள் விருப்பப்படியே விட்டு விடுங்கள். உங்களிடம் திரும்ப வருவார்கள். இந்த உலகில் குறை சொல்லாத மனிதர்களும் இல்லை, குறையில்லாத வாழ்க்கையும் இல்லை. ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது. நீ எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய பெரிய தானம் நிதானம்தான். பிறருக்கு தேவைப்படும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் தான் அவர்களது தேவைகள் முடிந்தவுடன் கெட்டவர்கள் ஆக்கிவிடுகின்றோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்ற கேள்விக்கு பல சமயங்களில் பதில் கிடைப்பதே இல்லை. பணத்தை கொடுத்து பார், உறவுகள் உன்னை போற்றும். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுப்பார், மண்ணை வாரி தூற்றும். சூழ்நிலையால் மாறுகிறவர்கள் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்பார்கள். சுயநலத்தால் மாறுகிறவர்கள் கோபத்தோடு தக்கம் புரிவார்கள். மனதை பொத்தல் குடிசையாக வைத்திடாமல் எந்த புயலையும் தாங்கும் இரும்பு கோட்டையாக வைத்திருக்க கற்க வேண்டும். உன் முயற்சிகளை ஏளனம் செய்வோரிடம் இருந்து விலகியே இரு. சிறியோரோ அவரை செய்வார், மாறாக உண்மையான பெரியோரோ உன்னால் முடியும் என்று உன்னை உணர வைப்பார். ஒரு தவறு நடந்தால் பிழைகளை உங்களில் இருந்து தேடுங்கள், மற்றவர்களில் இருந்து தேடாதீர்கள். அறிவினால் வருவது அல்ல பக்குவம், வாழ்க்கையில் விழும் அடிகளால் வருவதே பக்குவம். தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடன்களையும் சேர்த்து வைக்காதீர்கள். தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள். மனநோய் என்பது மனதால் வருவது இல்லை, சில மனிதர்களால் வருகிறது. மனநிலைமைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. கவலைப்படுவது நாம் வாங்காத கடனுக்கு செலுத்தும் வட்டி. விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 காரணங்கள். இவைதான் மனிதனின் எண்ணம். ஒருமுறை காயப்பட்ட இதயம் மறுமுறை அன்பிற்கு எளிதில் அடிமை ஆவது இல்லை. சண்டையிட்டு விலகிய பின்பும் சொன்ன ரகசியம் காக்கப்படுமாயின் அதுவே சிறந்த உறவு. தன்னுடைய தவறை தாமதமாகவே ஒருவன் ஒப்புக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அவனை விட உண்மையானவன் இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை மறக்க முயலும் போதுதான் நம்முடைய ஞாபக சக்தி பிரதேயமாக வேலை செய்கிறது. மீண்டும் ஒரு முறை முகம் பார்த்து பேச வேண்டிய இருக்குமே என்ற ஒரு காரணத்திற்காகவே நம்முடைய பல கோபங்கள் தற்கொலை செய்து கொள்கின்றன. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் வார்த்தைகளால் போராடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே மேல். எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், தவறு இல்லை. ஆனால் அடுத்தவனுக்கு எதுவுமே தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள். மூழ்கியவனுக்கு தான் தெரியும் மூச்சு விட முடியாமல் தவிக்கிறேன் என்பது. கரையில் நின்று வேடிக்கை பார்ப்பவனுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இங்கு கேட்டு அங்கு சொல்வதும், அங்கு கேட்டு இங்கு சொல்வதும் சில உறவுகளில் இயற்கை திருத்தவே முடியாது. புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. இதயத்தில் இருக்கும் சுமையை இறக்கி வைக்க இறைவன் கொடுத்த வரம்தான் நட்பு. உலகத்தின் குறைகளை கண்டுபிடிக்கும் சிலருக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு பெயர்தான் சுயநலம். சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது. எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பதாகும். இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவது இல்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிக்க போவது இல்லை. நமக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறைகிறது என்றால் நாமவே முற்றிலும் ஒதுங்கிக் கொள்வதே நமக்கு மரியாதை. வார்த்தைகள் எப்பொழுது மௌனமாக மாறுகிறதோ அன்றே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை அனைத்தும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒருவரை தவறாக புரிந்து கொண்ட பின் அவரிடம் நல்லவற்றை தேடாதீர்கள். அது உங்கள் கண்களுக்கு தெரிய போவது இல்லை. வரமென்று எண்ணிய சந்திப்புகள் தான் பின்னாளில் சந்திக்காமலே இருந்திருக்கலாம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. காலத்தின் மாற்றத்தால் யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை, நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை. அஞ்சியும் வாழாதே, கெஞ்சியும் வாழாதே. உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழ். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. கடமைக்கு பேசுபவர்களிடம்
அக்கறையை எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். அவரவர் தேவைக்கு ஏற்றாற்போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதே நாம் தான் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம். சிலர் ரசிக்கவில்லை என்பதற்காக நிலவு தன் அழகு இழப்பது இல்லை. அது போலவே அவர்களுக்கு உங்கள் அருமை தெரியவில்லை என்பதற்காக கவலைப்படாதீர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் அன்பின் அருமையும் தனிமையின் கொடுமையும். உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தியே செல்கிறது. வார்த்தையாலும் செய்கையாலும் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். வாழ்க்கையின் சந்தோஷத்தை பிற நபரிடம் தேடாதே, உன் சந்தோஷத்தை உனக்குள் தேடு. சூழ்நிலை சரியில்லை என்றாலும் மனம் தளராதீர்கள். உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவராக இறைவனே வந்து உதவுவார். பிறருக்கு உதவும் குணம் உங்களிடம் இருக்கும் வரை இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருப்பான். உண்மையான அன்பிற்கு ஏமாற்ற தெரியாது, ஏமாற மட்டும்தான் தெரியும். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்கு தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் 3 வகையான தீர்வுகள் உள்ளன: ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, விட்டுவிடுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுவிடுங்கள். உன்னை மதிக்காத இடத்தில் மறந்து கூட மன்னிப்பு கேட்டு விடாதே, அதையும் நடிப்பென்று விமர்சிப்பார்கள். இறைவன் நமக்கு அழ கற்றுக் கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான். யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். உனக்காக அழ உன் கண்கள் இருக்கிறது, துடைக்க உன் கைகள் இருக்கிறது. தனிமையும் வெறுமையும் சில காலமே. சிந்திக்க மறுக்காதே, ஏன் அழுதோம், எதற்காக, எவருக்காக என்று. மனவலி, வருத்தம், கஷ்டம், இழிவு, இந்த 4ம் அனுபவிக்காதவன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்தது இல்லை. இந்த 4ஐயும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை. நேசிப்பதில் தவறு இல்லை, ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே. ஏனெனில் பேசாத ஒவ்வொரு நொடியும் உயிரை குடிக்கும். விலக நினைப்பவர்களை முழு மனதோடு வழி அனுப்பிவிடு. விடாப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிச்சம். நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது. புரிதல் இல்லா உறவுகளோடு பயணிக்காதீர்கள். இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும். ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை, நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை. உயிரோடு இருக்கும் போதே நடப்பினமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள். பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள். தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும். சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் இருக்கும். சிலர் தொலைந்து போனார்களா, இல்லை நம்மை விட்டு தொலைவாக போனார்களா என்று கூட தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கின்றோம். எவ்வளவுதான் உறவுகளுக்காக நான் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக நாம் வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள். விட்டுக்கொடு, உன்னை மதிக்கவில்லை எனில் விலகிவிடு. உறவுகள் முக்கியம்தான், அதைவிட முக்கியம் உன் தன்மானம். பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர். நிறைவுடையவர்களிடம் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்தது இல்லை. தெளிவாக இருங்கள். இல்லை என்றால் மனக்கவலை நமக்குதான். தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம். இறைவா, எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா?
தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியா இருங்கள், தானாகவே அனைத்தும் அடைந்துவிடும். நம்மில் பலர் பிரச்சனைகளை உருவாக்கியும் பிரச்சனைகளை தவிர்த்தும் பிரச்சனைகளுடன் எதிர்த்தும் பிரச்சனைகளுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரச்சனைகள் என்றும் எதிரி அல்ல, நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை 100% முன்னேற துடிக்க வைக்கும் சாவிதான் அது. ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம். முற்றுகிறதே என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்க போகிறது என்று மனதை தேற்றிக்கொள். பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான். பூட்டை திறக்கும் சாவியை போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்க கூட பயப்படும். குடும்ப பிரச்சனைகளுக்கு 2 காரணம்தான். ஒன்று, பேசி பேசியே பிரச்சனை பெருசாகிறது. இரண்டாவது, ஒருத்தருக்கொருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சனை பெருசாகிறது. நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனைதான். அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள். பிரச்சனை முடிவுக்கு வரும். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, சற்றே விலக்கிவை, ஓய்வெடு, நிதானமாக யோசி, பின் செயல்படு. எல்லாம் சுபமாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருங்கவே பயப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை. என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவிச்சாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கை தான் பார்க்க வைக்கும், அதை நீ பருக முடியாது. அதுபோல என்னதான் பிரச்சனையில் தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும். நீ மனது வைக்கலனா முடியவே முடியாது. எல்லாமுமாயிருந்த உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான வழியை தரும். எல்லாரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும். விஷம் வேஷம் இரண்டும் ஒன்றுதான். விஷம் உயிரை கொல்லும், வேஷம் மனதை கொல்லும். சில உறவுகளோடு அளவோடு பேசு, பழகு. வலிமையும் வீரமும் உள்ளவர்களின் ஆயுதம்தான் அமைதி. வெற்றிகளை அடையும் முயற்சியில்தான் மகிமை இருக்கிறது. அந்த வெற்றிகளை அடைவதில் இல்லை. கண் பார்வையற்றவன் குருடன் அல்ல, தன் குற்றங்களை உணராதவனே குருடன். பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதுபோல் முதலில் நீ மாறு. அன்பு என்பது உடன்படிக்கை அல்ல, கைமாறு விரும்பாத ஒரு உன்னத உறவு. நீ எந்த விதமான உலகத்தை பார்க்க விரும்பு அது போலவே நீ மாறு. மகிழ்ச்சி உன் எண்ணத்தில் இருக்கிறது, உன் வார்த்தையில் இருக்கிறது, நீ செய்யும் நல்வினைகளில் இருக்கிறது. பிடித்தவர்களை பற்றி பெருமையாக நிறைய பேசுங்கள். பிடிக்காதவர்களை பற்றி எந்த இடத்திலும் எதுவும் பேசாதீர்கள். மற்றவர்களை வெல்ல வேண்டும் என்றால் அன்பை தவிர வேறு எந்த ஆயுதமும் உன்னிடம் இருக்கக்கூடாது. நல்ல நண்பன் வேண்டும் என்று நீ விரும்பினால் முதலில் நீ நல்ல நண்பனாயிரு. பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமங்கள் என்னும் மழையை எளிதில் வென்று விடலாம். உண்மையை ஒருவன் அற்பமாக நினைக்கின்றானே அவன் அமைதியை என்றுமே உணரமாட்டான். உண்மையை எவன் ஒருவன் அற்பமாக நினைக்கின்றானோ அவன் அமைதியை என்றுமே உணர மாட்டான். வலிமை உடலில் இருந்து வருவது இல்லை, அசைக்க முடியாத மன உறுதியில் இருந்து வருகிறது. நமது மனதின் தூய்மை அதிகமாக இருந்தால் நமது வழியும் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்திற்கும் உலகத்திற்கும் உண்மையாகவே நடந்து கொள்ளுங்கள். வெற்றியின் ரகசிய மந்திரம் இது. ஒழுக்கத்தை உண்டாக்காத கல்வியால் ஒருவித பயனும் கிடைக்க போவது இல்லை. என் அனுமதி என்று என்னை யாராலும் காயப்படுத்த முடியாது என்று நினைப்பவன் வாழ்க்கையில் உலகத்தின் ராஜாவாக இருப்பான். ஒருவன் தன் மேற்கொள்ளும் செயலில் முடிவை அறிந்து கொள்வதில் கவலையாக இருந்தால் அவனுக்கு தடைகளும் எதிர்பார்ப்புகளும் தான் அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு சிறு விளக்கு கூட மிகவும் ஆழ்ந்த இருளை போக்க வல்லது. முயற்சியும் சந்தோஷமும் அது போலதான். ஒருவன் துன்பப்படும் போது நிபந்தனை ஏதும் இன்றி உதவுவதுதான் உண்மையான தர்மம். துணிவு இல்லை என்றால் முயற்சி இல்லை, முயற்சி இல்லை என்றால் வெற்றிகளும் இல்லை. பிறரின் வாழ்க்கையை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை அளவிட முயற்சிக்காதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான பயணம் உள்ளது. துன்பங்களையும் சவால்களையும் சந்தித்தாலும் நம்பிக்கையுடன் இருங்கள். முதலில் கடினமாக இருக்கலாம், ஆனால்
போக போக எல்லாம் சரியாகிவிடும். கீழே விழுவது ஒரு விபத்து, கீழே இருப்பது தேர்வு. தவறுகள் செய்தால் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் அதை செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நீரோடை பாறையை உடைக்கிறது என்றால் அது வலிமையால் அல்ல, அதன் விடாமுயற்சினால் மட்டும்தான். முயற்சிக்கும் போது சோர்வடையாமல் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள். போராட்டம் இல்லை என்றால் முன்னேற்றம் இல்லை. எளிதில் எதையும் அடைய முடியாது. கடினமாக உழைத்து சவால்களை எதிர்கொண்டு முன்னேற்றம் காணுங்கள். நம்பிக்கையுடன் இருங்கள், ஆனால் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுங்கள். எதற்காகவும் காத்திருக்காமல் இப்பொழுதே செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்களே வடிவமைத்துக் கொள்ளுங்கள். உங்களை எதிர்மறையாக பார்க்கும் நபர்களிடம் இருந்து விலகியே இருங்கள். உங்களின் நேர்மறையான விளக்கங்களையும் அவர்களால் உணர முடியாது. உங்கள் மௌனத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்கள் வார்த்தைகளை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களை ஊக்கப்படுத்தும் நபர்களுடன் மட்டும் இருங்கள். நீங்களே ஒரு ஊக்கப்படுத்தும் நபராக மாற முயற்சி செய்யுங்கள். சவால்களை எதிர்கொள்ளும் போது பதற்றம் ஏற்படும், ஆனால் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறினால் வெற்றி உங்களை சுற்றி இருக்கும். இப்போது இருக்கும் இடம் உங்களுக்கான இடம் இல்லை என்று நீங்கள் முடிவு செய்வதுதான் நீங்கள் எடுத்து வைக்கும் முதல் படி. உங்கள் இலக்குகளை அடைய தயாராக இருங்கள். ஒரு மனிதனின் உண்மையான தன்மை யாரும் பார்க்காத போது அவர் என்ன செய்கிறார்கள் என்பதில்தான் உள்ளது. உங்கள் உண்மையான தன்மையை வெளிப்படுத்த தயக்கம் காட்டாதீர்கள். நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதை மட்டுமே பெறுவீர்கள். நேர்மறையான எண்ணங்களில் உங்கள் கவனம் செல்கிறதா, எதிர்மறையான எண்ணங்களிலும் தோல்விகளிலும் பற்றி உங்கள் கவனம் செல்கிறதா என்று நினைத்தால் நீங்கள் எதை அடைய போகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். உங்கள் எண்ணங்களும் கவனங்களுமே எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. எதிர்மறையான கவனத்தை தவிர்த்துவிட்டு நேர்மறையான சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெற்றிகளை நோக்கி செல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள் அடிக்கடி ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். பிறரை நம்பாமல் உங்களை நம்பி உங்களது இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள். உங்களை நம்பினால் மட்டுமே தடைகள் இன்றி வெற்றிகளை அடைய முடியும். உங்கள் இலக்குகளை அடைய அமைதியாக முயற்சி செய்யுங்கள். உங்களது செயல்கள் உங்களுடைய பதில்களாக வெளிப்படட்டும். உண்மையான ஆர்வத்துடன் உங்களுடைய முயற்சிகளில் ஈடுபடுங்கள். அது சுவாரஸ்யமான நீங்கள் அடைய விரும்பும் வெற்றியை உங்கள் அருகினில் விரைவினில் கொண்டு வந்து சேர்க்கும். கடந்த கால தவறுகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இன்றையதை ஏற்று முயற்சியுடன் செயல்படுங்கள். நன்றி உணர்வுடன் செயல்படுங்கள். வெற்றி உங்களை தான் தேடிக் கொண்டிருக்கிறது. சவால்களை கண்டு பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள். சவால்களைத்தான் உங்களை வலிமைப்படுத்துகின்றன. துன்பத்தில் இருந்து துவண்டு விடாமல் அதிலிருந்து வளர்ச்சி பெற சவால்களை உங்களுடைய உரங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் இலக்குகளை அடைய முழு மனதோடு பாடுபடுங்கள். ஆனால் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்ற தேவையில்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்களுடைய வெற்றி அமைதியாக கிடைத்தாலும் வெற்றியாகத்தான் இருக்கும்.